நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் காலமான செய்தி வெளியானதும் ரசிகர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் தங்களுடைய ஆழ்ந்தர்களை சமூக பக்கங்களில் திருச்சி வந்துகிட்டு இருக்காங்க. நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய தனித்துவமான நடிப்பின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் அப்படின்னே சொல்லலாம். இவர் ஆரம்ப கட்டத்தில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருங்க. தன்னுடைய கடின உழைப்பால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. ரோபோ சங்கர் அவர்கள் காசு பணத்தை மட்டும் சம்பாரிச்சு வைக்கலங்க, தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய அன்பாலும் பாசத்தாலும் ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ரோபோ சங்கர் அவர்கள் காலமான பிறகு அவரை பற்றி சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் அவரை பற்றி சில சோகமான சம்பவங்களும் சமூக பக்கங்களில் வெளியாகி வைரலாகி வருது. அந்த வகையில் நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய கடைசி ஆசை இதுதான் சொல்லி மதுரமுத்து அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் பேசும்போது ரோபோ சங்கர் அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமாக தெரியும். அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் இருந்தாவே அந்த இடம் நகைச்சுவையாக தாங்க இருக்கும். தன்னுடைய நகைச்சுவையான பேச்சு மூலம் எல்லாருமே கலகலப்பாக வச்சுக்குவார். ரோபோ சங்கர் அவர்களுக்கு நடிகர் கமலஹாசன் அவர்கள்டா உயிர். அதாவது தன்னுடைய மகள் இந்திராஜா திருமணத்தை கூட கமலஹாசன் முன்னிலையில் தான் நடத்தி வச்சார். கமலஹாசனுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுண்டா முதல் காட்சி ஃபேமிலியோட போய் பார்ப்பாரு. அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது கையிலெல்லாம் சூடாக ஏற்றுவார். கமலஹாசனின் ஆலவந்தன் திரைப்படம் வெளியான போது அவரை போலவே மொட்டை அடிச்சுக்கிட்டு அதே கெட்டப்பில் திரையரங்கில் போயிட்டு ரோபோ சங்கர் அவர்கள் படம் பார்த்துருக்காரு. பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல திரைப்படங்களில் ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருந்தாலும் நடிகர் கமலஹாசன் அவருடைய திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நீண்ட நாள் ஆசையாம். கமலஹாசன் அவருடைய திரைப்படத்தில் ஒரே ஒரு காட்சியிலே அது நடிச்சிடணும் அப்படின்ட்டு தன்னுடைய ஆசையாகவே ரோபோ சங்கர் இருந்திருக்காரு. ஆனால் கடைசி வரையும் அந்த ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு மதுரை முத்தவர்கள் ரொம்பவே வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அவருடைய குடும்பத்தார்களும் நண்பர்களும் கண்ணீர் விட்டு கதறி எழுந்திருக்காங்க. நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய உடல் சென்னை வலசரவாக்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குது. திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நடிகர் தனுஷ், நடிகர் விஜய் சேதுபதி, டி ராஜேந்திரன், விஜய் ஆண்டனி, சூரி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலை தெரிவித்து வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஆழ்ந்தறிகளையும் ஒரு குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.